செய்திக் கதம்பம். இன்றைய செய்திக் கதம்பத்தில் சேலம் மாவட்டத்தில் பிரதமரின் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் 21வது தவணைத் தொகை வழங்கப்பட்டுள்ளது குறித்து எமது மாவட்ட செய்தியாளர் தரும் செய்தித் தொகுப்பு, ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நடைபெற்று வருவது குறித்து எமது மாவட்ட செய்தியாளர் தரும் செய்தித் தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. சேலம் மாவட்டத்தில் பிரதமரின் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் 21வது தவணைத் தொகை வழங்கப்பட்டுள்ளது குறித்து எமது மாவட்ட செய்தியாளர் தரும் செய்தித் தொகுப்பு. சேலம் மாவட்டத்தில் பிரதம மந்திரி விவசாயிகள் நிதி திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் மூலம் ஒரு ஆண்டுக்கு 3 தவணைகளில் 2000 ரூபாய் வீதம் என மொத்தம் 6000 ரூபாய் விவசாயிகளின் வங்கிக் கணக்கிற்கு அனுப்பப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு 21வது தவணையாக கௌரவ நிதி திட்டத்தின் கீழ் பிரதமர் மோடி நிதியை விடுவித்தார். கோவையில் பிரதமர் பங்கேற்ற நிகழ்வு சேலம் மாவட்டம் சந்தியூரில் உள்ள வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் நேரலையில் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. இதனை ஏராளமான விவசாயிகள் நேரில் பார்வையிட்டனர். இயற்கை விவசாயம் செய்து பொதுமக்களுக்கு சேவையாற்றி வரும் முன்னோடி விவசாயிகளை சேலம் வேளாண்மை அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் ஜெகதாம்பாள் பாராட்டி பரிசு வழங்கினார். சேலம் மாவட்டத்தில் பிரதமரின் கிசான் சம்மான் திட்டத்தின் கீழ் 98,000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் 21 தவணைகளாக நிதி உதவி பெற்றிருப்பதாக அவர் தெரிவித்தார். நமது சேலம் மாவட்டத்தில் 1,18,531 பேர் பதிவு பண்ணியிருக்காங்க. அதில் 21 தவணைகளும் பெற்ற விவசாயிகள் அப்படின்னு பார்த்தோம்னா 98,531 விவசாயிகள் 21 தவணைகளும் பெற்றிருக்கிறார்கள். சேலம் மாவட்டத்தில் விவசாயமே பிரதான தொழிலாக இருந்து வரும் நிலையில் விவசாயிகள் பயன்பெறும் விதமாக பிரதமரின் விவசாயிகள் கௌரவ நிதி திட்டம் விவசாயிகளுக்கு பெரிய அளவில் பயனளித்து வருகிறது. இதன் மூலம் தங்களது வேளாண் பணிகளுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கு இத்தொகை பயன்பட்டு வருவதாக சேலம் மாவட்ட விவசாயிகள் தெரிவித்தனர். பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதியிலிருந்து இது வரைக்கும் 21 தடவை பணம் வாங்கியிருக்கேன். ஒவ்வொரு தடவைக்கும் 2000 வீதம் கொடுத்துருக்காங்க. அதனால இந்த பணத்தை வச்சு நமக்கு என்னன்னா ஆட்கூலி, பயிர் சாகுபடி செலவு, இடுபொருள் செலவு இதெல்லாம் இந்த 2000 அதில் இருந்து இதை பயன்படுத்துறேன். இது எனக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்குது. எங்களுக்கு மோடி திட்டத்துல இருந்து எங்களுக்கு பணம் அமௌண்ட் அமுச்சு விடுறாரு 6000 ரூபாய். அது அப்பப்போ எங்களுக்கு பயிர் செய்ய உதவுது. நல்லா அது பூ வச்சா அதுக்கு தேவைப்படுது, அப்புறம் நெல் நட்டா அதுக்கு தேவைப்படுது, அப்பெல்லாம் நிறைய யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் மஞ்சள் வைக்கிறோம், அதுக்காக எங்களுக்கு நிறைய பயன்படுதுங்க சார். அவர் கொடுத்ததுனால எங்களுக்கு நிறைய பயன்படுதுங்க சார். ரொம்ப நன்றி அவருக்கு. உதவித்தொகை ஏர்கூலி, பெட்ரோல் அடிக்க, காட்டில் விவசாயம் பண்ணால் கூலி கொடுக்கறதுக்கு, அப்புறம் இந்த உதவித்தொகை எங்களுக்கு கொடுக்கறதுனால கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்குது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நடைபெற்று வருவது குறித்து எமது மாவட்ட செய்தியாளர் தரும் செய்தித் தொகுப்பு. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள 4 சட்டமன்ற தொகுதிகளான ராணிப்பேட்டை, ஆற்காடு, சோளிங்கர், அரக்கோணம் ஆகிய அனைத்து சட்டமன்ற தொகுதிகளுக்குட்பட்ட நகராட்சி, பேரூராட்சி, கிராமங்களில் SIR வாக்காளர் பட்டியல் சிறப்பு சீர்திருத்த படிவத்தை அந்தந்த வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் மூலம் வழங்கப்பட்டு அதனை முறையாக வாக்காளரிடத்தில் தகவல் கேட்டு பூர்த்தி செய்யப்பட்டு படிவங்களை வாங்கப்பட்டு செயலியில் பதிவேற்றும் பணி விரைந்து நடைபெற்று வருவதாக வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் தெரிவிக்கின்றனர். என்னோட பார்ட் நம்பர் 94. என் பேர் இந்திரா. நாங்கள் ஃபார்ம்ஸ் கொடுக்க சொல்லும் போது கொண்டு போய் கொடுத்தோம். ஒரு சிலர் இங்கே தான் ஓட்டு வச்சிருக்காங்க, ஆனால் அவங்களது பார்ட் நம்பர் மாறி வேற இடத்துல போயிருக்கு. அவங்களதெல்லாம் நாங்கள் ஓட்டர் ஹெல்ப்லைன் ஒரு ஆப் இருக்கு, அதில் போட்டுட்டு அவங்கள அங்கே போய் ஃபார்ம் கலெக்ட் பண்ணி அதை ஃபில் பண்ணி கொடுங்கன்னு சொல்கிறோம். ஃபார்ம் கொடுத்து இன்னைக்கு 2 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ ஃபார்ம் கலெக்டிங் நடக்குது. அதில் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஃபில் பண்ண தெரியல, நாங்கள் அப்போ 2002 ஓட்டு போட்டோமா, இங்கே இருக்குமான்னு தெரியலன்றாங்க. அவங்களுக்கு நாங்கள் 2002 ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணி வச்சிருக்கோம். அந்த லிஸ்ட்டை வச்சு அவங்களுக்கு நாங்களே அந்த நம்பரை சொல்லி அதில் எழுத வச்சு ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி வாங்கிக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு வாங்குறோம், மற்றது நாங்களே ஃபில் பண்ணி நாங்களே கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துறோம். 98 பார்ட்டு. என்னோட பார்ட்ல பாத்தீங்கன்னா மேக்சிமம் எல்லாமே ஷிஃப்டட்ல இருக்கிறவங்களா இருக்காங்க. அதனால பாத்தீங்கன்னா ஃபார்ம்ஸ் நான் அவங்க அங்க இல்லைன்னா கூட அது பக்கத்துல இருக்க அவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் அந்த மாதிரி எல்லாம் நம்பர் கலெக்ட் பண்ணி அவங்க கிட்ட ஃபார்ம் கொண்டு போய் எப்படியா இருந்தாலும் மிஸ் பண்ணாம எல்லா ஃபார்ம்ஸுமே சேர்த்துடுறோம். டெத் எல்லாம் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட டீடைல்ஸ் கேட்டு அதையும் வெரிஃபை பண்ணி போட்டிருக்கோம். அது இல்லாம என்னன்னா ஃபார்ம்ஸ் ஒரு சிலர் ஃபில் பண்ண தெரியாமலே இருக்காங்க. அவங்களோட டீடைல்ஸ்லாம் நாங்களே கேட்டு ஃபில் பண்ணி அந்த வேலையும் முடிச்சிட்டு இருக்கோம். எல்லா ஓட்டும் மிஸ் ஆகாம எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி ஒவ்வொன்றத்தையும் கொண்டு போய் சேர்த்துடுறோங்க சார்.
பார்ட் நம்பர் 93 இந்த SIR ஃபார்ம் வந்ததுலேருந்து வீடு வீடாக கொண்டு கொடுத்துட்டு அதையே நாங்களே போய் கலெக்ட் பண்ணுறோம். ஒரு சிலர் தெரிஞ்சவங்க ஃபில் பண்ணி தராங்க, தெரியாதவங்களுக்கு நாங்களே ஃபில் பண்ணி வாங்கிட்டு வரோம். டெத் ஆனவங்களுக்கு கூட அவங்க டெத்து தானா கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு டெத் சர்டிஃபிகேட் வாங்கி டெலிஷன் பண்ணுற ஆப்ஷனையும் இது நோட் பண்ணிக்கிட்டு தான் வரோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் சாகர் கவச் பாதுகாப்பு ஒத்திகை மேற்கொண்டுள்ளது குறித்து எமது மாவட்ட செய்தியாளர் தரும் தகவல்கள். கன்னியாகுமரி கடற்பகுதியில் பயங்கரவாத ஊடுருவலை தடுக்கும் வகையில் சாகர் கவாஜ் என்ற பாதுகாப்பு ஒத்திகை தொடங்கியது. இந்த ஒத்திகையில் கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் அதிவிரைவு படகுகள் மூலம் குமரி மாவட்டத்தின் ஆரோக்கியபுரம் முதல் நீரோடி வரை உள்ள கடலோர பகுதிகளில் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கடலோர பாதுகாப்பை அதிகரிக்கும் விதமாக ஆண்டுதோறும் சாகர் கவாஜ் என்ற பெயரில் பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்று வருகிறது. இந்த ஒத்திகையில் கடலோர காவல் படையினரே பயங்கரவாதிகள் போன்று தமிழக கடற்பகுதிகளில் நுழைவார்கள். அவர்களை பாதுகாப்பு படையினர் பல குழுக்களாக பிரிந்து தடுத்து தாக்குதல் நடைபெறுவதை முறியடிப்பார்கள். அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான சாகர் கவாஜ் பாதுகாப்பு ஒத்திகை இன்று காலை தொடங்கியது. கன்னியாகுமரி அருகே சின்னமுட்டம் துறைமுகத்திலிருந்து கூடங்குளம் கடல் பகுதி வரை, சின்னமுட்டம் துறைமுகத்திலிருந்து குளச்சல் கடல் பகுதி வரை என இரு குழுக்களாக பாதுகாப்பு படையினர் அதிநவீன படகில் சென்று கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கடலோர பகுதிகள் மட்டுமின்றி கன்னியாகுமரியில் உள்ள தங்கும் விடுதிகளிலும் சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் சோதனை சாவடிகளிலும் தீவிர கண்காணிப்பு பணி நடைபெற்று வருகிறது. கடலில் ரோந்து பணியில் கடலோர பாதுகாப்பு குழுமத்தினர் ஈடுபட்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆரோக்கியபுரம் முதல் நீரோடி வரை சுமார் 72 கிலோமீட்டர் பரப்பளவு கடலோர பகுதியாக உள்ளது. இந்த பகுதிகள் முழுவதும் கண்காணிக்கும் வகையில் இந்த ஒத்திகை நடைபெற்று வருகிறது. நாளை மாலையுடன் சாகர் கவாஜ் ஒத்திகை நிறைவடைய உள்ளது. மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். பீகார் சட்டப்பேரவைக்கு அமைச்சர்களாக இன்று பதவியேற்றுக் கொண்ட அனைவருக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலத்தை புதிய உச்சங்களுக்கு இட்டுச் செல்லும் வகையிலான அற்புதமான அணி அமைந்திருப்பதாகவும் பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் புகழாரம் சூட்டியுள்ளார். உலக பொருளாதாரத்தில் இந்தியாவின் வளர்ந்து வரும் நிலையை வெளிப்படுத்தும் விதமாக அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள புதிய பொருளாதார மன்றம் அமையும் என தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். எதிர்கால பொருளாதார வளர்ச்சி குறித்த கருத்துக்களை உலக தலைவர்களுடன் விவாதிக்க ஏற்ற தளமாக இது அமையும் என்றும் அவர் தமது சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் புட்டபர்த்தி பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா நூற்றாண்டு கொண்டாட்டங்களில் இன்று நடைபெற்ற 11வது உலக மாநாட்டில் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கலந்து கொண்டு உரையாற்றினார். பிரசாந்தி நிலையத்தில் உள்ள சாய் குல்வந்த் மண்டபத்தில் அஞ்சலி செலுத்திய பின்னர் ஓம்கார் மண்டபத்தில் தரிசனம் செய்தார். சாய்பாபாவின் அன்பு, சேவை, சகோதரத்துவம் குறித்த போதனைகள் இன்றும் போற்றத்தக்கவை என்று அவர் தமது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். உணவு உற்பத்தியை வலுப்படுத்த மேற்கொள்ளப்பட வேண்டிய அம்சங்கள் குறித்து தெலங்கானா மாநில முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி மற்றும் உணவு அமைச்சர் திரு உத்தம்குமார் ரெட்டி ஆகியோருடன் ஹைதராபாத்தில் இன்று மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி ஆலோசனை மேற்கொண்டதாக தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று முதல் 2 நாட்களுக்கு இஸ்ரேல் பயணம் மேற்கொள்கிறார். இப்பயணத்தின் போது இஸ்ரேலின் உயர் தலைவர்களுடன் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தவுள்ளார். இஸ்ரேலின் தலைமை நிர்வாக அதிகாரிகளுடனும் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். இரு நாடுகளுக்கு இடையிலான நீண்டகால நட்புறவு, பொருளாதார உறவுகள் ஆகியவற்றை மேம்படுத்தும் புதிய பாதைகள் வகுக்கப்படும் என்றும் திரு பியூஷ் கோயல் தமது சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.